பேசலாமா சார்? நான் சொல்ல போகிற எல்லா மேட்டரும் ரியாலிட்டி தான். சம்பவம் நடக்க போகிற ஊர், டைமு, இடம் எல்லாமே ரியாலிட்டி தான். நான் சொல்ல போகிற மேட்டரில் பாதிக்கு மேலே ப்ராசஸில் தான் இருக்குது. நான் பாட்டுன்னு விளையாட்டா சொல்ல போய் நீங்கள் பாட்டுன்னு போஸ்ட் கிஸ்ட்டை போட்டிங்கன்னு வை சிக்கம். டேய் யார் அவரு? இந்த விஷயம் நம்ம தான் நடத்துகிறோம். எல்லா மேட்ரும் எங்களுக்கு ப்ரோ தெரிஞ்சு 5 வருஷமா அவர் தான் ப்ரோ கோஆர்டினேட் பண்ணுறாரு. அப்புறம் என்ன நம்மள்ட்ட கொடுத்தானுங்க? அது ஒன்றும் இல்லை ப்ரோ. அது சரி ஓவராக கூட்டத்தை கூட்டி டிராஃபிக் ஜாம் ஆகி பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் வாங்கிட்டாப்புல. அதான் இந்த வருஷம் நாங்கள். இப்போ கோஆர்டினேட் பண்ணால் கோட்டு தானா? ஆமாம், அடுத்த வருஷம் நம்ம காரி துப்போம், யோசிக்க மாட்டேன். சார் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க சார். சொல்லுங்கள் சார். இந்த மேட்ருக்காண்டி வெளியே வந்துச்சுன்னு வைங்க, பெரிய பெரிய கச்சேரிக்காரங்க, சங்கீத வித்வானுங்க, ஏன் இசையில் நாங்கள் தான் மேலேன்னு உள்ட்டா விட்றவனுங்க எல்லாருமே கத்திட்டு கிடப்பானுங்க. அதுக்காண்டி தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த கார்டை போட்டு விட்ருங்க. சார் அடுத்து நம்ம கேஸ் தான். நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னடா பேசுனீங்க சார்? இந்த வாட்டி யாரை கெஸ்ட்டாக கூட போகிறீங்க? அதான் உங்கள் மைண்டில் யாராச்சும் இருப்பாங்களே, நீங்களே சொல்லுங்கள். எஸ்ஆரை கூடுங்க சார், பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுவாப்பில். அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் சீக்கிரம் போங்க. 2 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகிட்ட போகுது. சொல்லி கொடுத்துல ஞாபகம் இருக்குல்ல, அதை அப்படியே சொல்லிட்டு. வணக்கங்கம்மா. என்னப்பா வருஷம் வருஷம் மார்கழி மாசத்துல மக்கள் இசையும் நடத்தி பப்ளிக் நியூசன்ஸ் பண்றீங்களா? அது மட்டும் இல்லாம புனிதமான இசையை கெடுக்கிறீங்கன்னு உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா? அவங்க சொல்கிற எதுவுமே உண்மை இல்லைங்கம்மா. நிறைய திறமையை வச்சுக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ண சின்ன ஸ்டேஜ் கூட இல்லாதவங்கள அப்படியே அலைக்கா தூக்கின்னு வந்து பெரிய ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம்மா. இது தப்புங்களாம்மா? சூப்பர்ப்பா. என்னைக்கு நடக்க போகுது?